தேர்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே துவைக்க ஆரம்பித்தாச்சு. துவைச்சி முடிக்கவே கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லஞ்சு சமைக்க வந்துட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு தட்டைப்பயிர் கடைஞ்சி ரசம் வச்சு நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பூசணிக்காய் தான் வறுத்தாச்சு. அது கூட ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு வறுத்த உடனே இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருத்தண்ணி இருக்குது, இருந்தாலும் ரசமும் வச்சுட்டேன். ரசம் கேட்பாங்க, அதனால் அதுவும் வச்சாச்சு. வந்துடுமோ என்னமோன்னு பயந்து வந்தால் துவைச்சேன். அதே போல் பயங்கரமாக காற்று மேகமெல்லாம் கருத்துருச்சு, மழை வர்ற மாதிரி. சரி, அதனால் துணி போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா துணியெல்லாம் அடிக்கிற காற்றுலேயே காஞ்சிருச்சு. சட்டை மட்டும் நான் பார்த்திங்கன்னா கையில் தான் துவைப்பேன், மிஷினில் போட்டு அழுக்கே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலே துவைக்க சொல்லிடுவார். அது மட்டும் கையில் துவைச்சிட்டு மீதி எல்லாம் மிஷினில் போட்டுருவேன். எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. மாடி மேலேயே வச்சு எல்லாம் மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். கையோட ஒரு வேலை முடியும் இல்லைங்களா, அதனால தான். ஃப்ளிப்கார்ட்டில் ஜாடி ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா 20 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. வந்துட்டு திரும்பி போயிட்டு மறுபடியும் வந்திருக்கு. 20 நாள் ஆயிடுச்சு. ஆனால் நான் போட்ட கலர் வரவே இல்லை. நான் போட்டது ஒன்று, வந்தது ஒன்று. அதனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. திருப்பி ரிட்டன் அனுப்பிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.